அனைவருக்கும் வணக்கம். உழைப்பவனின் வீட்டிற்குள் பசி எட்டி பார்க்குமே தவிர உள்ளே நுழைந்துவிட துணியாது என்ற பிராங்க்லின் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியை பார்ப்போம். இன்றைய வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் நிரந்தர பணியிடத்திற்கான ஆசிரியர் வேலைவாய்ப்பு. அதற்கு முன்னதாக வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி, இந்த பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு. இந்த பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு. அந்த பணியிடத்திற்கு ஆசிரியர் தேவைன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், ஆங்கில பாடத்திற்கான காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆங்கில பாடத்திற்கான கல்வி தகுதி எம்ஏ இங்கிலீஷ் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். இவர்களுக்குரிய சம்பளமானது 36,900 1,35,100 வரைக்கும் வழங்கப்படும் சொல்லிட்டாங்க. 7வது பே கமிஷனில் அதன்படி நிலை 18 சம்பளம் ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா தமிழகத்தில் உள்ள SCA பிரிவினர் சார்ந்த பெண்கள் மட்டுமே இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். அடுத்த பாருங்கள், இது எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னா, சுய விவரங்கள் அடங்கிய பயோடேட்டா தயார் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய மார்பளவு ஃபோட்டோ ஒட்டி அது கீழே அட்டஸ்டேஷன் கையெழுத்து போட்டு நீங்கள் படித்த அனைத்து விதமான கல்வி சான்றுகளுடைய நகல்களை இணைக்கணும். இணைச்சிட்டு 17/6/2025 செயலர் SPK பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அருப்புக்கோட்டை 626101 இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். இது மேலும் இந்த விண்ணப்பம் அனுப்புவது சார்ந்து ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் அந்த பள்ளியிலேருந்து 2 விதமான மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒன்று லேண்ட்லைனு, இன்னொன்று மொபைல் நம்பரு. அது லேண்ட்லைன் பாருங்கள், 04556220179. இது லேண்ட்லைன். அடுத்த மொபைல் நம்பர் பாருங்கள், 9443920179. இந்த 2 எண்களில் உங்களுக்குரிய சந்தேகங்களை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சமயம் தான் கேட்டுக்கோங்க. நிறையா நண்பர்கள் கமெண்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க, பணம் வாங்குவாங்களா இல்லை ஆள் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் ஏற்படுது. அந்த சந்தேகத்தை நீங்கள் ஃபோன்லேயே கூட கேட்டுட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு நேர்காணல் தேதி எதுவும் அறிவித்தாங்க, நேர்காணலில் வர சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த நேர்காணலில் கலந்துக்கிட்டு பணி வாய்ப்பு பெறலாம். அடுத்ததாக பாருங்கள், மேலும் ஒரு தகவல். இன்று பார்த்திங்கன்னா மத்திய அரசு வழங்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் பல இருக்குது. அதில் முக்கியமானது SSC போர்டு நடத்தக்கூடிய வேலைவாய்ப்பு. இதில் SSC சார்பாக CGL அதாவது 2025 அதாவது காலி பணியிடத்திற்கு தேவையான நபர்களை தேர்ந்தெடுக்கப்படுறதா சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதில் மொத்த வேக்கன்சி பாருங்கள், 14,582 வேக்கன்சி இருக்குது. இதற்கு ஆட்கள் எடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். ஆன்லைனில் 2 விதமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ssc.gov.in என்ற முகவரி போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மை SSC என்ற செயலி மூலமாக உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அது மூலமாகவும் இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது எதோட லாஸ்ட் டேட்னா 4/7/2025 ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி நாள். இதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆசிரியர் காலி பணியிடத்தை நிரப்பிக்கோங்க. நீங்கள் நிறையா பேர் சொல்கிறாங்க, அதாவது மன விரக்தி அடைகிறாங்க. அது தேவையில்லை. விடாமுயற்சியோட நம்மளுடைய முயற்சியை தொடர்ந்துக்கிட்டே இருப்போம். அரசு வேலை நிச்சயம் கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.